ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் பார்க்கலாம். சாரதா மனசு கேட்காம மண்டபத்துக்கு வந்து பார்க்கும்போது பூமி அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட நான் வரமாட்டேன்னு சொல்றா. அவன் ஏதோ கோபத்தில் பேசிட்டாமா. தங்கச்சி கல்யாணம் நடக்கலைன்ற ஒரு கோபம் அவன் மூளையை அவளுங்க கசக்கி விட்டுட்டாளுங்கம்மா. அதனால தாம்மா ஏதோ பேசிட்டான். வாமா போலாமா அப்படின்னு கூப்பிட, இல்லை அத்தை நான் வரல, நான் வந்து அவர் என்னை கொன்னுடுவார் அப்படின்னு சொல்ல, அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டாமா, என்னை மீறி தான் எது ஒன்றாலும் உன்னை செய்யணும், வாமான்னு சொல்லி கூப்பிட வரமாட்டேங்கிறா. வரையா இல்லையா, நீ வரலன்னா நானே இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி அடாவடியாக கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. இங்கே பூரியோ டைனிங் டேபிளில் உட்காந்து சோகமாக அழுதுகிட்டு இருக்கா. அதை பார்த்த ககன், ஏமா அழுவுற, அழாதம்மா அப்படின்னு சொல்ல, அந்த பூமி என்னை ஏமாத்திட்டானா அப்படின்னு சொல்ல, உன்னை ஏமாத்தின அந்த செகண்ட் நமக்கும் அவளுக்கு இருக்கிற தொடர்பு அருந்து போச்சுமா, உன் கண்ணீரெல்லாம் அவளுக்காக நீ வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை ஊட்டி விடுறாரு. அப்போ பூமியோட ஃபோட்டோ செவுத்தில் இருந்ததை பார்த்து பூரி, எனக்கு அந்த ஃபோட்டோ அங்கே இருக்கிறத பிடிக்கலண்ணா, அவள் ஃபோட்டோ பார்த்தா என் உடம்பெல்லாம் தேள் ஊர்ன மாதிரி இருக்குண்ணா, அந்த ஃபோட்டோவை நான் தூக்கி போட போகிறேன்னான்னு அவ சொல்ல, வேண்டாமா உன் கையால் அவள் ஃபோட்டோ நீ தொடாத அப்படின்னு இவரே போய் அந்த ஃபோட்டோவை கழட்டி தூக்கி வீசி எரியிற நேரத்தில் சாரதாவும் பூமியும் வந்து வாசப்படியில் நிற்கிறாங்க. பூமியும் அந்த ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு உள்ளே வர, இதை பார்த்த பூரி, எதுக்கு என் வீட்டுக்குள்ளே வர, நான் என்ன பாவம் பண்ண உனக்கு, அண்ணா அவள் எங்கே இருந்தால் நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியாது, 2 நிமிஷம் டைம் தரேன் உனக்கு, உன் முடிவை சொல்லு, ஒன்று அவளா நானா இந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் மேலே ரூமுக்கு போக, ககன் பூமியை பார்த்து, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, நான் தாண்டா கூட்டிகிட்டு வந்த என் மருமகளை அப்படின்னு சொல்ல, நான் மண்டபத்திலே சொல்லிட்டேன் அவளுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, திரும்ப எதுக்கு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கேட்க, உடனே மேலே போன பூரி திரும்ப வந்து பூமியை பார்த்து, இவ்வளோ சொல்லியும் உனக்கு வெக்கமே இல்லாமல் இங்கே நிற்கிற, எங்கள் மானம் வாங்கினது உனக்கு பத்தாதா, எங்கள் உயிரை கூட வாங்க பார்க்குறியா, சொல்லு, ஒரு கத்தி 3 தலையை உன் காலடியில் நான் வைக்கிறேன்னு சொல்ல, சாரதாக்கு கோவம் வந்து, வாயை மூடிட்டு ஏதாவது பேசின சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, உடனே ககனம், என்னது சாவடிச்சிருவியா, கொன்னுடுமா, உன் வயிற்றில் பிறந்த பொண்ணை விட இவ தான் உனக்கு முக்கியமாக போயிட்டாளா, இவளுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமா அப்படின்ட்டு பூமியை பார்த்து சொல்கிறார். நீ இங்கே நின்றுட்டு இருந்தா எங்கள் அம்மா உனக்கே தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, போ வெளியில் போ அப்படின்னு சொல்ல, சாரதாவோ வேண்டாண்டா அப்படின்னு தடுத்து நிறுத்த, பூமி சொல்கிறா, வேண்டாம் அத்தை, நீங்கள் சப்போர்ட்டு செய்ய அவருக்கு மேலும் கோபம் தான் வரும், நான் போகிறேன்னு சொல்கிறா. போகாத பூமின்னு சாரதா அடம் பிடிக்க, பூமியை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து ககனு வெளியில் தள்ளி விடுறாரு. அப்போ தாங்களாக வந்து பிடிக்கிறாரு சரச்சந்திரா. இதை பார்த்த ககனுக்கு இன்னும் கோபம் வருது. பாத்தியாமா, சப்போர்ட்டுக்கு ஆள் வந்தாச்சு, வா அப்படின்னு சாரதாவை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் கதவை சாத்திடுறாரு. இதை பார்த்த சரச்சந்திரா, இவனுக்காகவா பெத்த அப்பாவை கூட வேணான்னு சொல்லிட்டு வந்த, போலாமா அப்படின்னு சொல்ல, 1 நிமிஷம்ப்பான்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ககன் செப்பலை தொட்டு கும்பிட, இதை பார்த்து எரிச்சல் அடைஞ்ச சரச்சந்திரா வான்னு இழுத்துட்டு போகிறாரு. ரொம்ப வேகமாக வீட்டுக்குள்ளே வந்த அபூர்வா சித்தி கிட்ட கேட்குறாங்க, எங்கே அவர் அப்படின்னு கேட்க, அவர் எப்பயோ போயிட்டாருமா அப்படின்னு சொல்ல, தலை மேலே கையை வச்சு சோஃபாவில் உட்காந்துடுறாங்க. மீராவோ பிந்துக்கும் சிவாவுக்கும் ஆரத்தி எடுத்து கேபியை கூப்பிட்றாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ தான் இவளுக்கு அப்பா நினைப்பு வந்துச்சா அப்படின்னு கேட்க, நீங்கள் தானே காதலிச்சவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு மண்டபத்தில் சொன்னீங்க, இப்போ வேற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு மீரா கேட்க, உனக்கு எப்பவும் உன் பொண்ணுங்க தான் முக்கியம், நீயும் அபூர்வா பண்ண அடாவடியால் அங்கே 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, என் பசங்க நல்லா இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, செரியும் சொல்கிறாரு, கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்ல, கேபி ஆசீர்வாதம் பண்ணுறாரு. சரி நான் போய் எல்லா ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீரா அந்த சைடு போக, அப்போ கேபி கேட்குறாரு, ஏமா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை கேட்பேன், அந்த வீடியோவில் பூமி பேசினது உண்மையா அப்படின்னு கேட்க, பிந்து சொல்கிறா, இல்லைப்பா அந்த மாதிரி எல்லாம் பேசலை அப்படின்னு சொல்ல, சிவாவும் சொல்கிறார், எங்கள் அக்கா அந்த மாதிரி பேசலை, அதுக்கு செரியோ அப்பவே வாய் திறக்க வேண்டியது தானே, ஏன் நீங்கள் வாயை மூடிட்டு மௌனமாக இருந்தீங்க அப்படின்னு கேட்க, அபூர்வா அத்தைக்கு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் சொல்லலை அப்படின்னு பிந்து சொல்ல, சரி இப்போ உண்மை சொல்லலாமே, நம்ம 4 பேருமே வீட்டுக்கு போய் நம்ம சொல்லிடலாம், அப்போயாவது ககன் பூமியை புரிஞ்சிக்குவான் அப்படின்னு சொல்ல 4 பேருமே கிளம்பி போகிறாங்க. போகிற வழியிலேயே கேபி சாரதாக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், சாட்சியோடு வந்துக்கிட்டு இருக்கோம், ககனுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்குது சாரதாக்கு. இதை கேட்ட ககன், யார் ஃபோனில் அப்படின்னு கேட்க, யாராக இருந்தால் உனக்கு என்னடா, நான் சொல்கிறது எப்போவுமே நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்க, நான் சின்ன வயசுலேருந்து எப்போ கேட்கலன்னு சொல்லுமான்னு ககன் கேட்க, பூமி எந்த தப்பும் பண்ணலைன்னு உன் கண்ணை திறக்கிற சாட்சி ஒன்று வருது, அதை பார்த்துட்டு
பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசு அப்படின்னு சாரதா சொல்லி, அப்படியா சரிம்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு கூலாக போகிறாரு. இங்கே டென்ஷனோட அபூர்வா உட்காந்துருக்கேன். அம்மா அப்பா கார் வருதுமா அப்படின்னு நக்ஷத்ரா சொல்ல, வந்து எட்டி பார்க்கும்போது அம்மா அந்த பூமி வராமா அப்படின்னு சொல்ல டென்ஷனோட பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததும் வராததுமா டாக்குமெண்ட் எடுத்து நீட்டுறாரு சரச்சந்திரா பூமி கிட்ட. பூமி எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்ல கம்பல் பண்ணி கையில் கொடுக்குறாரு. இன்னைக்கு நீ அனாதையாக தெருவில் நிற்கிற, உன் அம்மாவோட ஆத்மா இதை பார்த்து சந்தோஷமா இருக்குமா சொல்லு. ஒரு அப்பனா மட்டும் கிடையாது, நான் சோபாவோட புருஷனா இந்த வேலையை நான் செஞ்சே ஆகணும். இனிமே இந்த சொத்து எல்லாமே உன்னோடது தான். இனிமே இந்த வீட்டில் நீ வச்சது தான் சட்டம், இந்த வீட்டு எஜமானி நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை போக, அழாதே பூமி அப்படின்னு மீரா தேத்துறாங்க. நீ சொல்கிறது தான் இனிமேல் நாங்கள் எல்லாரும் கேட்க போகிறோம். இந்த வீட்டை நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவளை அழகாக தேத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த நக்ஷத்ரா, அம்மா நம்ம கைக்கு ஓடு வந்துடுச்சுமா, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலம்மா அப்படின்னு பெனாத்த, வாயை மூடிட்டு நில்லுடி, இந்த நிலைமைக்கெல்லாம் நான் வந்துச்சுன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.